जीवनदी 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 நண்பனே நான் சொல்லுவது உண்மை அதை நம்பு நண்பனே எந்த நண்பனே அட எந்த நண்பனே நான் சொல்லுவது உண்மை அதை நம்பு நண்பனே அழகான உலகம் நமக்கிங்கு உண்டு அதன் பின்னே சென்றால் என்ன உண்டு அழகான உலகம் நமக்கிங்கு உண்டு அதன் பின்னே சென்றால் என்ன உண்டு அட வேஸ்ட் 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 இந்த உலகம் ரொம்ப வேஸ்ட் அண்ணா டேஸ்ட் 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 என் இசு ரொம்ப டேஸ்ட் அட வேஸ்ட் 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 இந்த உலகம் ரொம்ப வேஸ்ட் அண்ணா டேஸ்ட் 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 என் இசு ரொம்ப டேஸ்ட் எந்த நண்பனே அட எந்த நண்பனே நான் சொல்லுவது உண்மை அதை நம்பு நண்பனே எந்த நண்பனே அட எந்த நண்பனே நான் சொல்லுவது உண்மை அதை நம்பு நண்பனே ஏர்டெலில் போட்டோம் கடலை ஏர்செல்லில் அனுப்பினோம் SMS உலகத்தின் இன்பம் நிரந்தரம் என்று சுற்றி திரிந்தோம் அட ஏர்டெலில் போட்டோம் கடலை ஏர்செல்லில் அனுப்பினோம் SMS உலகத்தின் இன்பம் நிரந்தரம் என்று சுற்றி திரிந்தோம் அட மனுஷனின் அன்பு பொய்யே இயேசுவின் அன்பு மெய்யே இதை புரிந்தவனாய் நீ வாழ்ந்தால் கலக்கிடலாம் அட மனுஷனின் அன்பு பொய்யே இயேசுவின் அன்பு மெய்யே இதை புரிந்தவனாய் நீ வாழ்ந்தால் கலக்கிடலாம் அட வேஸ்ட் 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 இந்த உலகம் ரொம்ப வேஸ்ட் அண்ணா டேஸ்ட் 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 என் இசு ரொம்ப டேஸ்ட் அட வேஸ்ட் 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 இந்த உலகம் ரொம்ப வேஸ்ட் அண்ணா டேஸ்ட் 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 என் இசு ரொம்ப டேஸ்ட் எந்த நண்பனே அட எந்த நண்பனே நான் சொல்லுவது உண்மை அதை நம்பு நண்பனே எந்த நண்பனே அட எந்த நண்பனே நான் சொல்லுவது உண்மை அதை நம்பு நண்பனே கடைசி பெஞ்சு ஆனா தியேட்டரில் முதல் சீட்டு பரீட்சை மார்க்கில் நாங்கள் என்றும் முட்டை எடுத்தோம் அட ஸ்கூலில் கடைசி பெஞ்சு ஆனா தியேட்டரில் முதல்
பரீட்சையில் சீட்டு, பரீட்சை மார்க்கில் நாங்கள் என்றும் முட்டை எடுத்தோம். அடாகாதவன் என்று தள்ளப்பட்ட கல்லா, என்னை மூளை கல்லாய் மாற்றின இயேசு உனக்கு உண்டு. அட ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட கல்லா, என்னை மூளை கல்லாய் மாற்றின இயேசு உனக்கு உண்டு. அட வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட், இந்த உலகம் ரொம்ப வேஸ்ட். அண்ணா டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட், என் இயேசு ரொம்ப டேஸ்ட். அட வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட், இந்த உலகம் ரொம்ப வேஸ்ட். அண்ணா டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட், என் இயேசு ரொம்ப டேஸ்ட். எந்த நண்பனே, அட எந்த நண்பனே, நான் சொல்லுவது உண்மை, அதை நம்பு நண்பனே. எந்த நண்பனே, அட எந்த நண்பனே, நான் சொல்லுவது உண்மை, அதை நம்பு நண்பனே. அன்பானவர்களே, மீண்டுமாக ஜீவநதி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வீக கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். தெய்வ கிருபையும் சமாதானமும் நிச்சயமாய் உங்களை ஆண்டு கொள்ளும். கர்த்தரை விசுவசிப்பீர்களானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அன்பானவர்களே, பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு ஒரு மத குருவாகவும் வரவில்லை. அவர் உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் தன் மீது சுமந்து அவற்றுக்காக ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியிருந்ததினால அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனோம். ஆகவே ஒரு பரிசுத்த இரத்த சிந்தினாதான் அந்த பாவம் கழுவப்பட முடியும். மீண்டும் பிதாவோடு உறவு மனிதன் வைத்துக்கொள்ள முடியும் என்பதற்காக பிதாவாகிய தேவனே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பாவ மாம்சமாக்கி அவர் மீது எல்லா பாவங்களையும் சுமத்தி இரத்தம் சிந்த வைத்தார். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவத்தில் விடுதலை தரக்கூடிய அந்த இயேசுவின் இரத்தத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து, இயேசுவே நீர் சிந்திய இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்கிறார்கள். வேதம் அப்படி சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் பாவங்களை கழுவும், சுத்திகரியும், எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உள்ள வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். வேதம் சொல்கிறது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் இயேசுவிடத்தில் வந்து அறிக்கை செய்தால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த பாவம் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார். இன்றைக்கு பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பாவங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்கள் இச்சையை அடக்க முடியாதபடிக்கு பல பாவங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இச்சை அடக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து நீங்கள் இந்த எல்லாவற்றையும் புசித்து குடித்த மகிழ்ச்சியாக இருக்கலாம், இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் பிசாசு அந்த ஏவாளை வஞ்சித்த பொழுது நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவள் அந்த பழத்தை பார்க்கும் பொழுது அது அவளுடைய பார்வைக்கு மிகவும் இன்பமாக இருந்தது. அதை பார்க்கும் பொழுது அந்த இன்பத்தின் நிமித்தமாக, அந்த கண்கள் அதை இச்சித்ததின் நிமித்தமாக அங்கே பார்க்கிறோம், அந்த இச்சை அடக்கம் அவளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிற்று. ஆகவே தேவன் விளக்கிய அந்த கனியை
அவள் பறித்து தானும் சாப்பிட்டு தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுக்கிறாள். இருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, பிசாசின் வஞ்சகமான செயலுக்கு இடம் கொடுத்தபடியினாலே அவர்கள் நிர்வாணிகளானார்கள். உலகத்தில் சாபம் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய மனசு ஒரு போர்க்களமாக இன்றைக்கு சத்துரு மாற்றி வைத்திருக்கிறான். பலவிதமான போராட்டம். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், அது சிந்தையை தாக்குது, மனசை தாக்குது. அதை செய், அதை செய், அதை செய் என்று சொல்லி இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் எவ்வளவோ போராடி அநேக தடவைகளில் மனிதர்கள் அதுக்கு நோ என்று சொல்ல முடியாதபடி அந்த இச்சை நம்மை ஆட்கொள்ளும் பொழுதுதான், அதை ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் பொழுதுதான் அங்கே நமக்கு பாவத்தில் விழுந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உங்கள் மனசு புதிதாக வேண்டும், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, அங்கே இச்சை அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அங்கே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆபத்து. பிரியமானவர்களே, தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆமாம், அது அமிர்தமாக இருக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அளவு இருக்கிறது. அதை மிஞ்சி போகும் பொழுது அங்கே பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வருகிறது. சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறோம். சாப்பாடு இருக்குது, சாப்பிடுவது தவறல்ல, நல்ல உணவை சாப்பிடுவது தவறல்ல. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன், அளவு இருக்க வேண்டும். இச்சைக்கு இடம் கொடுத்து பெருந்தீனி என்று சொல்லுவாங்க. ஓ நல்லா இருக்குது, சில நிப்பாடியும் நல்லா இருக்குன்னு சொல்லி அளவுக்கு மிஞ்சி அந்த இச்சை அடக்கம் இல்லாமல் போகும் பொழுது நல்லா இருக்குது நிறைய சாப்பிட்டு அடுத்த நாள் வியாதியில் விழுந்து கிடக்கிறவர்களை பார்க்கிறோம். ஆகவே அதுபோல தான் உடை உடுத்துவது தவறு கிடையாது. நல்லா உடுத்தலாம், டீசெண்டாக உடுத்தலாம், அழகாக உடுத்தலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் மற்றவர்களுடைய இச்சைகளை தூண்டும்படி, இன்றைக்கி அநேக பெண் பிள்ளைகளை பார்த்தா மற்றவங்களுடைய இச்சைகளை தூண்டும்படி ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் வாழ்க்கையில் உண்டாகி இருக்குது. வெஸ்டர்ன் கல்ச்சர் என்பது அந்த கலாச்சாரம், நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பின் காரியங்களை குலைத்து விட்டிருக்கிறது. அரைக்குறை ஆடைகள், அதை சொன்னால் வாலிப பிள்ளைகளுக்கு பிடிக்கிறதில்லை, யுவதிகளுக்கு பிடிப்பதில்லை. பெற்றார் எவ்வளோ முன்படி பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அரைக்குறையான ஆடைகள் உடுத்துவது தான் கூடாது. மற்றவர்களை இச்சைக்கு தூண்டி விடுவது கூடாது. பகட்டான ஆடை, அலங்காரம், இதெல்லாம் கூடாது. அது இச்சையின் பிரச்சனையை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தந்துவிடும். மற்றவர்களை அது ஆபத்தில் விழுத்துவிடும் மட்டும் இல்லை, உன்னையே அது ஆபத்துக்குள்ளே போட்டு விடுகின்ற ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் பெற்றார்கள் நல்ல புத்தி சொல்லி அவர்களை அந்த இச்சை அடக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக, தேவ பயமுள்ளவர்களாக வாழ நாம் உதவி செய்ய வேண்டும். அதுபோல் எல்லாமே அதுதான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன். அதுதான் அந்த இச்சை. அந்த லிமிட்டேஷன் எல்லை கடந்து போகும் பொழுது தான் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. பேசுவது தவறில்லை, நல்லா பழகலாம், நல்ல பழகலாம், சந்தோஷமாக பேசலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. நான் நாவை கட்டுப்படுத்தாமல் மற்றவர்களை வசீகரிக்கும் வகையில் ஒரு பிழையான இன்டென்ஷன், நோக்கம் சரியில்லை, அந்த நோக்கத்தில் வேற என்னமோ ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை வசீகரிக்கும்படியாக பேசுவது. சிலர் மற்றவர்களுக்கு முகஸ்துதி, அவங்கள கவர வேண்டும் என்பதற்கு பொய்யாக முகஸ்துதி செய்வது, இதெல்லாம் தவறு. மற்றவர்களை குறித்து பிழையாக பேசுவது, இதெல்லாம் தவறு. அவைகளிலிருந்து நாம் நம்மை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் உள்ளத்தில் இருக்கிற பாவம். அந்த பாவங்கள் தான் அந்த ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வருது. அந்த பாவம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால, மனசுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அங்கே போராட்டங்கள் வருகிறது. ஜான் வெஸ்லி என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் வாலிபனாக இருந்த பொழுது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் படித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய தாயார் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினார்களாம். அந்த கடிதத்தில் 18 அறிவுரைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்று இந்த இச்சை அடக்கம். அந்த தாய் அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க, மகனே, சரீர உணர்ச்சிகள் சில நேரங்களிலே கட்டுக்கடங்காமல் வர பார்க்கும்.
அப்படி கட்டுக்கடங்காதபடி ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை அந்த சரீர உணர்ச்சிகள் அப்படி வருமானால் உன்னுடைய மனசு அதை மேற்கொள்ள விட்டுவிடாதே. அதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அதை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு நீ கிறிஸ்து இயேசுவை பரிபூர்ணமாக பற்றி கொண்டு நன்றாக ஜெபித்து நீ உன்னை அர்ப்பணித்தவனாய் வாழ வேண்டும் என்று புத்திமதி எழுதினாகலாம். இன்னைக்கு இச்சை அடக்கம்தான் இல்லாதபடியினால தான் பலவிதமான அசுத்தங்கள், பாவங்கள். இன்றைக்கு ஆணை ஆண் ஏன் திருமணம் செய்கிறார்கள், பெண்ணை பெண் ஏன் திருமணம் செய்கிறாங்க? ஆண்டவர் ஆதாமை படைத்த பொழுது ஏவாளை தான் கொடுத்தார். அந்த இச்சை அடக்கம் மனுஷனுக்குள்ள இல்லாதபடியினால அந்த இச்சையை மீறி பைபிள் சொல்லுகிறது, பழைய தமிழில் விரக தாபம், அதாவது அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறைமை ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாலியல் என்பது தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்தது ஆசீர்வாதமான ஒன்று. அதை திருமணத்தில் கணவனும் மனைவி சந்தோஷமாக அனுபவிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்க. ஆனால் விரக தாபம் ஏற்பட்டு அதை ஒழுங்கற்ற முறையில் செய்ய மனிதன் இச்சை அடக்கம் இல்லாதவனாய் போகும் பொழுதுதான் இன்றைக்கு ஆண் புணர்ச்சிக்காரர்களாக, ஆணை ஆண் திருமணம் செய்கிறவர்களாக இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களிலும் கூட பலவிதமான இச்சை அடக்கம் இல்லாதபடியினால் உங்களுக்குள்ள பாவங்கள் ஏற்படலாம். குட்டிக்கு அடிமையாக, போதை வஸ்துக்கு அடிமையாக, தூசணத்துக்கு அடிமையாக, தீய பேச்சுகளுக்கு அடிமையாக, ஆடம்பரமான காரியங்களுக்கு அடிமையாக, அல்லது இப்படிப்பட்ட முறைகேடான வாழ்க்கைக்கு அடிமையாக நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரை இதிலிருந்து விடுதலை வேணும். பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறதற்கு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தருவார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அவர் வெறுக்கையில். பாவிகளை தேடி வந்த ஒரே அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஒரு பாவத்தில் ஒரு இச்சை அடக்க முடியாமல் போராட்டத்தில் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஜெப வேளையில் சொல்லலாம், இயேசுவே எனக்குள்ளே இந்த பாவம் இருக்குது, எனக்கு தெரியும் நீங்கள் ஒருவர் தான் பாவிகளை தேடி வந்த அன்பு தேவன். நீங்கள் என்ன வெறுக்க மாட்டீங்க, என்னுடைய பாவங்களை தான் நீங்கள் வெறுக்கிறீங்க. அந்த பாவங்களை உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எனக்கும் ஒரு புது வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக தருவார். அப்போ ஒரு வெற்றி வாழ்க்கையை தருவார். அல்லது நம்ம தோல்வி அடைந்து போகிறோம், விழுந்து போவோம், பாவத்தில் அகப்பட்டு விழுந்து போகும் பொழுது பிறகு சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய தவறு செய்து பாவம் செய்து விழுந்து விட்டு பிறரை காரணம் காட்டுவாங்க. அவர் தான் எனக்கு குடிக்க கொடுத்தார், அவர் தான் எனக்கு குடிக்க பழக்கினார், அவர்னால தான் இப்படி நடந்துச்சு, அவங்களால தான் இப்படி நடந்துச்சு என்று பிறர் மீது பழி போடுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையும் வேண்டாம். நம்ம உண்மையாக நம்முடைய நிலைமையை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது, ஒரு டாக்டர் இடத்துல போய் உண்மையாக எனக்கு இந்த வருத்தம் இருக்குது டாக்டர் என்று சொல்லி அந்த உண்மை நிலையை நீங்கள் சொன்னால் தான் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுபோல் இந்த பாவ நோயை தீர்த்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை சமாதானத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு கிருபை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். ஆகவே அந்த உண்மை நிலையை நீங்கள் சொல்லணும். தமிழ் கலாச்சாரத்தோடு உண்மை பேசாத நிலையினால் அநேகர் விடுதலை ஆவதில்லை. அநேகருக்கு அந்த வாயடக்கம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் தவறுகள். அவன் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வந்து சொன்ன, ஆண்டவரே உண்மை, நான் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டேன், என்னுடைய வாழ்க்கையை இப்படி தான் இருக்கிறது, இந்த இச்சையை அடக்கி ஆளுகின்ற கிருபை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். நம்முடைய மாம்சம் இருக்கும் வரைக்கும் மாம்சத்தில் இச்சை வரும், மாம்சத்தில் ஆசை வரும். ஆனால் நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபை கொடுப்பார். அந்த ஆசைகளை, அந்த இச்சைகளை நம்ம கொண்டு போய் தேவ கிருபையினால், அவருடைய தயவினால் சிலுவையில் ஆணி அடித்து ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கையை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது இந்த இச்சைகள் அவருடைய ஆளுகைக்கு கீழே நம்ம கொண்டு வந்து ஜெயம் பெற தேவன் நமக்கு உதவி செய்வார். நீதிமொழிகள் என்ற புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும்
தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பாருங்கள், அழகாக சொல்லியிருக்கார். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனசை அடக்கிறவன் தான் உத்தமன். நான் பெரிய பட்டணத்தை யுத்தம் பண்ணி பிடிச்சிடலாம், அதல்லையா. அவனை விட தன்னுடைய மனதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனதை நீ அடக்கி ஆளும் பொழுது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். மனதை அடக்கி புருஷன் ஆளும் பொழுது, இச்சைகளை அடக்கி கோபத்தை அடக்கி ஆளும் பொழுது உங்கள் மனைவி பேரில் அன்பு இருக்கும், குடும்பம் இருக்கும். மனைவி உங்களை இச்சையை அடக்கி ஆளும் பொழுது கணவன் பேரில் ஒரு அன்பு இருக்கும். குடும்பமே ஒரு அன்பின் குடும்பமாக மாறும். இதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அந்த கிருபை வேண்டுமானால், நான் ஒரு நலமான வாழ்க்கை வேணும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால், இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் சொன்னது போல் என்னுடைய இச்சைகளோடு போராடுகிறேன், யாரிடத்துல எனக்கு சொல்ல முடியலை, யாரிடத்துல போய் சொல்லுகிறது, எனக்கு இந்த பாவம் போராட்டம் இருக்குன்னு சொன்னால் என்னை மதிக்க மாட்டாங்க, ஆண்டவரே உள்ளத்தில் போராடிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி இந்த செய்தி நீர் எனக்காகவே அனுப்பினீர், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு கண்களை மூடி, இயேசுவே எனக்கு இந்த இச்சை அடக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும், புது கிருபைகள் வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, தேவரீர் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இச்சைகளை அடக்கி அதை கர்த்தருக்குள்ளே ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவரீர் எங்களுக்கு துணை செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும். தேவரீர் விடுதலை கொடுத்து நல்ல சமாதானத்தை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இருந்தால் கீழே காட்டப்படுகிற தொலைபேசி எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் நம்மை தேடி வந்த இயேசு புது கிருபைகளை தருவார். God bless you.